In this video, we will discuss about epithelium tissue and their types. Epithelium tissue அப்படின்னா என்ன? It is a membranous tissue. It has one or more layer. இதில் வந்து ஒன்று அதில் அதற்கு மேற்பட்ட லேயர் இருக்கும். Cells separated by very little intracellular substances. So, one or more layers of cells separated by little intracellular substances. They form that covering of most internal and external surface. Epithelial cell என்ன பண்ணுது? Covering layer of that most internal and external surfaces of that body and it organs. இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் சர்ஃபேஸ் ஆஃப் தட் பாடியை கவர் பண்ணுது, அதில் இருக்க ஆர்கனையும் கவர் பண்ணுது. எபிதீலியல் லேயர் ஆர் avascular. That means avascular means absence of blood vessels. What are the function? Protect underlying tissue from radiation. டிஷ்யூவை வந்து ரேடியேஷன் இருந்தும் டெசிகேஷனாக ட்ரை ஆகாமலும் டாக்ஸின்ட்டு இருந்தும் ஃபிசிக்கல் ட்ராமாட்டிலிருந்தும் ப்ரொடக்ட் பண்ணுது. ஸோ ப்ரொடக்ட் அண்டர்லையிங் டிஷ்யூ ஃப்ரம் ரேடியேஷன், டெசிகேஷன், டாக்ஸின் அண்டு ஃபிசிக்கல் ட்ராமா. Then absorption of substances, then regulation and excretion of chemicals, secretion of hormones. இதெல்லாம் வந்து எபிதீலியல் செல்லோட மெயின் ஃபங்க்ஷன். ப்ரொடக்டிங் டிஷ்யூ, absorption, regulation and excretion of chemicals, secretion of hormones. இதில் வந்து டூ மெயின் டைப்ஸ் இருக்குது, சிம்பிள் எபிதீலியம் அண்டு ஸ்டாரிஃபைடு எபிதீலியல் டிஷ்யூ. சிம்பிளில் வந்து 4 டைப்ஸ்: சிம்பிள் ஸ்குவாமஸ் எபிதீலியம், simple cuboidal epithelium, columnar, pseudo-stratified. In the stratified epithelial tissue, it having 4 types: stratified squamous epithelium, stratified cuboidal, then columnar, then transitional epithelium. So here for simple, this one having 4 types, here 4 types, totally 8 types. இதை வந்து ஒன் பை ஒன்னாக நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ சிம்பிள் எபிதீலியம் வந்து இப்படி ப்ரெசண்ட் ஆகிருக்கும். திஸ் ஒன் இஸ் தட் ஸ்டாரிஃபைடு எபிதீலியல் செல் ப்ரெசண்டட். இதில் வந்து 2 or more செல் லேயர். இதில் வந்து சிங்கிள் லேயர் ஆஃப் எபிதீலியம், சிங்கிள் லேயராக இருக்கும். இதில் வந்து 2 or more லேயர் ப்ரெசண்ட் ஆகிருக்கும். ஸ்டாரிஃபைடு எபிதீலியல் டிஷ்யூ. ஸோ இதில் வந்து சிங்கிள் லேயர். இட் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் ஃப்ளாட்டண்டட் இர்ரெகுலர் செல்ஸ். ஓகே, இதில் வந்து இர்ரெகுலர் செல்ஸ் forming a continuous surface called as formant epithelium. continuous surface இருக்கும், ஆனால் வந்து irregular shape of the cell present ஆகிருக்கும். ஸோ அதனால தான் irregular cell ஃப்ளாட்டாகவும் irregular செல்லும் ப்ரெசண்ட் ஆகிருக்கிறதுக்கு நேம் வந்து formented epithelium. ஸோ இட் இன்வால்வ்ட் இன் திஸ் passive transport of either கேசஸ் ஆர் fluid. இது வந்து ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட், பாசிவ் டிரான்ஸ்போர்ட்டில் வந்து பாசிவ் டிரான்ஸ்போர்ட் இருக்குல்ல, அதில் வந்து கேஸ் ஆர் fluid வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுற ப்ராசஸில் இன்வால்வ் ஆகுது. இது எங்கே ப்ரெசண்ட் ஆகிருக்குன்னு சொல்லி பார்த்தோன்னா, லைனிங்காக பல்மனரி அல்வியோலை, லூப் ஆஃப் ஹென்லே, கிட்னி இதில், தென் parietal layer of Bowman capsules, inner and middle ear, then blood and lymphatic vessels. இந்த ரீஜன்லலாம் வந்து ப்ரெசண்ட் ஆகிருக்கு. மெயினாக வந்து லைனிங் ஆஃப் pulmonary alveoli, loop of Henle, parietal layer of Bowman capsule, inner and middle layer, blood and lymphatic vessel. என்னென்ன ஃபங்க்ஷன் we knows already. ஃபோலியட்லாம் வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுது. கேசியஸ் எக்ஸ்சேஞ்ச், ஆவியோலாருக்கு வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுதில்ல, அதனால் ஆக்சிஜன் கார்பன் டை ஆக்சைடு எக்ஸ்சேஞ்ச், தென் ரெடியூசிங் ஃப்ரிக்ஷன்ஸ், தென் லைனிங் மெம்ரைன். இப்படி தான் வந்து இர்ரெகுலர் ஷேப்பில் ப்ரெசண்ட் ஆகிருக்கும். செல் வந்து இர்ரெகுலர் ஷேப்ஸ், இதெல்லாம் செல்லு ஹியர் இர்ரெகுலர் ஷேப்பில் ப்ரெசண்ட் ஆகிருக்கிறது தான் வந்து த ஃபஸ்ட் டைப்ஸ் சிம்பிள் எபிதீலியம். சிம்பிள் cuboidal epithelium. This one is the intermediate between simple squamous and simple columnar epithelium. இது வந்து எங்கே ப்ரெசண்ட் ஆகிருக்கு? சிம்பிள் ஸ்குவாமஸுக்கும் சிம்பிள் கலம்னாருக்கும் இடையில வந்து ப்ரெசண்ட் ஆகிருக்கிறது தான் வந்து சிம்பிள் cuboidal. நியூக்ளியஸ் வந்து இதில் இருக்க நியூக்ளியஸ் வந்து ரவுண்ட் ஷேப்டாக இருக்கும். அது வந்து லொக்கேட்டட் தட் சென்டர் ஆஃப் த செல், சென்டர் ஆஃப் த செல்லில் வந்து லொக்கேட் ஆகிருக்கும். இது மாதிரி லொக்கேட் ஆகிருக்கும். எங்கே ப்ரெசண்ட் ஆகிருக்கு? டக் ஆஃப் எண்டோக்ரைன் கிளாண்ட், சர்ஃபேஸ் ஆஃப்
ovary, kidney tubules, thyroid follicles. ஓகே, ஸோ இந்த பிளேசஸ்லாம் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இதோட ஃபங்க்ஷனும் செக்ரீஷன், அப்சார்ப்ஷன் அண்டு சர்ஃபேஸ் பேரியர். Next one is simple columnar epithelium. The cells are taller. ஓகே, இந்த செல்ஸ் இப்போ இந்த செல் சிங்கிள் செல் எடுத்து பார்த்தோன்னா ரொம்ப டாலராக ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அண்ட் அப்பியர் columnar in section at that right angle to that basement membrane. Columnar appearance. ஓகே, ஸோ இது மாதிரி காலமாக அரேஞ்ச் ஆகிருக்கும். அதனால தான் வந்து கலமினார். இதில் வந்து இதோட நியூக்ளியஸுமே வந்து எலாங்கேட் ஆகிருக்கும். நார்மலாக ரவுண்ட் ஷேப்பில் இருக்குது. இங்கே வந்து பேஸ்ட் ஆன் தட் செல் பேஸ்மெண்ட் மெம்பரைன் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அது மாதிரியே வந்து இது வந்து ஃப்ளாட்டட் ஒன்னாக இருக்கா. அதே மாதிரியே அதோட நியூக்ளியஸும் வந்து எலாங்கேட்டட் நியூக்ளியஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும் டுவர்ட்ஸ் தட் பேஸ். எங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்கு? ஸ்மால் இன்டெஸ்டைன், ஸ்டொமக் லைனிங், கால் பிளேடர். என்னென்ன ஃபங்க்ஷன்? டிரான்ஸ்போர்ட்டேஷன், அப்சார்ப்ஷன், செக்ரீஷன் அண்டு ப்ரொடக்ஷன்ஸ். ஸ்பெஷல் டைப் ஆஃப் சிம்பிள் columnar ciliated epithelium. இதில் வந்து ஸ்பெஷல் என்டைட்டி பிகாஸ் ஆஃப் த ப்ரெசன்ஸ் ஆஃப் சர்ஃபேஸ் ஸ்பெஷலைசேஷன் கால்டு. இதில் வந்து சிலியா ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இதில் வந்து என்ன ஸ்பெஷலைசேஷனா, இது மாதிரி சிலியானா ஹேர் மாதிரி இருக்க ஸ்மால் ஒன் எபித்தீலியத்தில் வந்து ஸ்மால் சிலியா ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஈச் சிலியா கன்சிஸ்ட்ஸ் ஆஃப் ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன் ஆஃப் தட் பிளாஸ்மா மெம்ப்ரைன். திஸ் ஒன் வந்து இந்த செல் வந்து இந்த டிஷ்யூ வந்து நாட் காமன் இன் ஹியூமன் எக்ஸப்ட் இது வந்து ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ட்ராக்டில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். நாட் காமன் இன் ஹியூமன் எக்ஸப்ட் ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ட்ராக்ட். நெக்ஸ்ட்டு வந்து சூடோ ஸ்ட்ராட்டிஃபைடு. சூடோ மீன்ஸ் ஃபால்ஸ், ஸ்ட்ராட்டிஃபைட் மீன்ஸ் மல்டி லேயர் ஆஃப் columnar epithelium. Fourth one is this one is the ஆக்சுவலி இது வந்து ஒரு சிங்கிள் லேயர் தான், ஆனால் பார்க்குறதுக்கு வந்து மல்டி லேயர் மாதிரி ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அதனால தான் இதுக்கு நேம் வந்து சூடோ ஸ்ட்ராட்டிஃபைடு columnar epithelium. Single layer of cell, it gives appearance being multi layer. பொசிஷனும் சரி, செல்லோட பொசிஷன் இது வந்து எல்லா இங்கே அங்கே அப்படின்னு ப்ரெசென்ட் ஆகிருக்கு. சைஸுமே வந்து ஒன்று ஸ்மாலர் ஒன்று லார்ஜ் அப்படி வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. திஸ் வேர் இட் இஸ் ப்ரெசென்ட் ட்ரக்கியா, நாசல் கேவிட்டி, மேல் யுரேத்ரா, லார்ஜ் எஸ்க்ரீட்டரி டக் இங்கெல்லாம் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஃபங்க்ஷன் செக்ரீஷன், அப்சார்ப்ஷன், lubrication, டிரான்ஸ்போர்ட் அண்டு ப்ரொடக்ஷன். Next one is stratified squamous epithelium. Already known stratified means வந்து multi-layer. ஸோ இது வந்து multi-layer flatted epithelial செல்லாக ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இதில் வந்து பேஸ்ட் ஆன் இந்த ப்ரோட்டீன், அதாவது கெராட்டின் ப்ரோட்டீன் பேஸ்ட் ஆன் ப்ரெசன்டேஷன். இது வந்து 2 டைப்ஸ் இருக்குது. ஒன் இஸ் stratified squamous keratinized ETCA protein, so keratinized epithelium. இங்கே வந்து stratified squamous non keratinized epithelium. இது வந்து எப்படி இருக்குன்னா ஃப்ளாட்டடாக இருக்கும், ட்ரையாக இருக்கும். இதில் வந்து என்னது வந்து திஸ் ஒன் நோ லாங்கர் அலைவ் பிகாஸ் இதில் வந்து நியூக்ளியஸும் இருக்காது, ஆர்கனல்ஸும் இருக்காது. இதில் என்ன ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னா ப்ரோட்டீன் மட்டும் தான் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அந்த ப்ரோட்டீன் நேமு கெராட்டின். இந்த கெராட்டின் ப்ரெசென்ட் ஆகிருக்கிறதுனால தான் அவர் பாடி, அவர் ஸ்கின் எப்படி இருக்குது, வாட்டர் ப்ரூஃப் பேரியராக இருக்குது. இதுக்கு வந்து ஜஸ்ட் ஆப்போசிட் இது வந்து என்னென்னா ஃப்ளாட்டட் வித் நியூக்ளியை ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இது வந்து இங்கே என்ன பார்த்துருக்கோம், நோ நியூக்ளியஸ் நோ ஆர்கனல்ஸ். இங்கே வந்து இது எங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்கு, மாய்ஸ்ட் சூப்பர்ஃபிஷியல் செல்ஸ் ஆர் லிவிங். இது வந்து மேக்ஸிமம் மவுத், ஈசோஃபேகஸ் அது மாதிரி மாய்ச்சர் ஏரியாவில், ஓக்கல் ஃபோல்ட் அண்டு வெஜைனா இந்த ரீஜனில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. This keratinized epithelium இது வந்து presented in epidermis of the skin. This one function, இதோட function வந்து production and secretion. Then stratified cuboidal epithelium. Tissue composed of cuboidal shape. இதெல்லாம் வந்து cuboidal shape arrangement, multi-layer. Then presented in duct of that sweat gland, large duct of exocrine gland. Function absorption and secretion. So cuboidal cells presentation like this. Next stratified columnar epithelium. இதில் வந்து டிஷ்யூ கம்போஸ்ட் ஆஃப் columnar shaped cell. ஓகே, இது வந்து columnar shaped cell அரேஞ்ச்டு இன் மல்டி லேயராக அரேஞ்ச் ஆகிருக்கும். இது வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்குது கன்ஜங்டிவா ஆஃப் தட் ஐஸில், தென் லார்ஜ் எஸ்க்ரீட்டரி டக்டில், தட் மேல் யுரேத்ராவில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஃபங்க்ஷன் செக்ரீஷன்,
absorption and production. Last one is transitional epithelium. இது வந்து என்னென்னா இட் ஃபார்ம் ஸ்ட்ராடிஃபைடு எபித்தீலியம், அதான் மல்டி லேயர் இதுலேயும் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இதை வந்து கான்ட்ராக்ட் அண்டு ரிலாக்ஸ்டு டூ ஸ்டேட்டில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இன் ரிலாக்ஸ்டு ஸ்டேட்டில் வந்து இட் அப்பியர் டு பி 4 to 5 லேயர் திக்காக இருக்கும். ரிலாக்ஸ்டு ஸ்டேட்டில் வந்து 4 to 5 லேயர் ஆஃப் திக். தென் இதில் வந்து பேசல் செல் ரஃப்லி பேசலில் வந்து எப்படி இருக்குன்னா ரஃப்லி குபாயிடல். இன்டர்மீடியேட்டில் வந்து பாலிக்ளோனல் சர்ஃபேஸ் ஆர் லார்ஜ் ரவுண்ட் அண்ட் இட் கண்டெய்னிங் நியூக்ளியை. தென் intermediate cell வந்து follicular surface of that cell are large, round and may containing nuclei. So basal செல்லில் வந்து இந்த 3 லேயர் பேசல் செல்லில் வந்து ரஃப்லி குபாயிடலாக இருக்கும். இன்டர்மீடியேட்டில் வந்து பாலிக்ளோனலாக இருக்கும். அதே சர்ஃபேஸில் வந்து லார்ஜ் ரவுண்ட் அண்ட் மே கண்டெய்னிங் நியூக்ளியை. ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ். திஸ் ஒன் இஸ் த ரிலாக்ஸ்டு ஸ்டேட்டில் வந்து 4 to 5 லேயர். அதுவே வந்து கான்ட்ராக்ட் ஸ்டேட்டில் வந்து 2 to செல் லேயர் திக்ஸ் அப்பியர் 2 to 3 cells திக்ஸ் அண்ட் இன்டர்மீடியேட் சர்ஃபேஸ் ஆர் எக்ஸ்ட்ரீம்லி பிளான்டட். தென் எங்கெங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்கு? உரேத்ரா, யூட்டர், பிளேடர், ரீனல், கேலிக்ஸ். ஃபங்க்ஷன் வந்து ப்ரொடக்ஷன். ரீனல் கேலிசஸ், யுரேத்ரா, உரேட்டர், பிளேடர், ரீனல் கேலிசஸ். ஃபங்க்ஷன் ப்ரொடக்ஷன். ஓவரால் எபித்தீலியல் டிஷ்யூவோட ஃபங்க்ஷன் என்னன்னு சொல்லி பார்த்தோன்னா protect the underlying tissue of that body from abrasion and injury. abrasion and injuryலேருந்து பாடியை வந்து ப்ரொடக்ட் பண்ணுது. தென் transcellular transport of molecules across the epithelial layer. என்னென்ன மாலிகுல்ஸ்லாம் வந்து டிரான்ஸ்போர்ட் ஆகுதுங்கிறத வந்து இதுதான் டிட்டர்மைன் பண்ணுது. தென் secretion of mucus, hormones, enzyme from that various gland. இதெல்லாம் வந்து overall epithelial function. So thanks for watching.